கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினில் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் கிருபை நம் அனைவரோடும் இருப்பதாக. இன்று உங்களோடு தியானிப்பதற்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் உன்னத பாட்டிலே 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். அதை வாசிக்கிறேன். என் நேசர் என்னோடு பேசி, என் ரூபமே, என் பிரியமே, என் ரூபவதியே எழுந்து வா என்று சொல்லுகிறார். தேவன் நம்மை பார்த்து அன்பாய் கூப்பிடுகிறார். பிரியமே, என் ரூபவதியே என்று சொல்லி அவர் நம்மை அழைக்கிறார். பிரியமானவர்களே, பிரியம் என்று சொல்லும் பொழுது அதில் அன்பு, நேசம், பாசம் இவையெல்லாம் கலந்த ஒரு நேசம்தான் அந்த பிரியம் என்று சொல்லுவது. நம்முடைய தேசத்தை பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஆண்ட ஒரு மன்னன் ஷாஜஹான். உங்கள் ஒவ்வொருவருக்கும் அவரை பற்றி தெரியும், படித்திருப்பீர்கள். அந்த மன்னனுடைய மனைவியின் பேர் மும்தாஜ். அவர் அவளை அதிகமாய் நேசித்தார். தன்னுடைய பிரியத்தை அவள் மேல் அதிகமாய் வைத்தார். அவள் அவருக்கு பிரியமாயிருந்தாள். ஒரு நாள் அவளுக்கு மரணம் வந்தது. இளம் வயதிலே அவள் தன் மன்னரை விட்டு பிரிந்து போனாள். மன்னருக்கு துக்கம். தான் நேசித்த தனக்கு பிரியமான மனைவி இவ்வுலகத்தை விட்டு கடந்து போகும் பொழுது அவர் உள்ளம் வேதனை அடைந்தது. ஆனால் அவர் தன்னுடைய மனதை திடப்படுத்தி கொண்டு அவளுக்கு ஒரு நினைவாக ஒரு மண்டபத்தை கட்ட வேண்டும், அந்த மண்டபத்தை கட்டி அந்த மண்டபத்திலே அவளை நான் பார்க்க வேண்டும், அவளுடைய சாயலை பார்க்க வேண்டும், அவளுடைய அன்பை பார்க்க வேண்டும் என்று சொல்லி தன் பிரியமானபடி அந்த மகாலை கட்டி முடித்தான். இன்று வரை அதை பார்க்கும் பொழுது ஷாஜஹான் எவ்வளவு பிரியம் தன் மனைவி மேல் வைத்திருந்தான் என்றும், மும்தாஜ் எவ்வளவு பிரியம் தன் மன்னர் மேல் வைத்திருந்தார் என்றும் நமக்கு புரியும். கடைசி நாட்களிலே ஷாஜஹான் சிறைப்பட்டு போனார். ஆக்ரா கோட்டையிலே அவர் வைக்கப்பட்டிருந்தது, சிறையில் வைக்கப்பட்டிருந்தது. அவர் கடைசி மூச்சு இருக்கும் வரை அந்த ஆக்ராவிலிருந்து டெல்லியில் உள்ள அந்த யமுனை நதிக்கரையில் உள்ள அந்த மகாலை பார்த்து கொண்டே இருப்பார். அதை பார்க்கும் பொழுதெல்லாம் அவருடைய பிரியம் இவருக்குள் கடந்து அவருடைய அழகு, அவருடைய தன்மை, அவருடைய சாயல், அவருடைய பிரியம் எல்லாம் இவர் தன்னுடைய உள்ளத்திலே பார்த்து, உள்ளத்திலே அதை சிந்தித்து அவரும் அதன் மேல் பிரியம் வைத்து கடைசி வரை இதை பார்த்து கொண்டே மரித்து போனார். பிரியமானவர்களே, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பிய பொழுதும் நம்மேல் பிரியம் வைத்து தான் அந்த குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். நம்மை நேசிக்கும்படி, நமக்கு சமாதானத்தை தரும்படி, நமக்கு சந்தோஷத்தை தரும்படி அவர் தம்முடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அவர் தம்முடைய குமாரன் இந்த உலகத்திலே பிறந்த பொழுது, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்த பொழுது, லூக்கா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே விதமாக கூறுகிறது, உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி திரளான சேனைகள் தூதனோடு சேர்ந்து வாழ்த்தினார்கள். தேவன் தம்முடைய குமாரன் இந்த உலகத்திற்கு அன்பி அவர் 30வது வயதிலே ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது, யோர்தான் நதியிலே அவர் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் வந்து தங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. காரணம் என்ன பிரியமானவர்களே? தன்னுடைய குமாரன் இந்த உலகத்திற்கு மனுஷராய் வந்தபடியினாலே தேவனுடைய அன்பு நம்மேல் பிரியமாய் மாறிற்று. அல்லாமலும் தம்முடைய குமாரன் சிலுவையிலே படப்போகிற வேதனைகள், பாடுகள், துன்பங்கள், துயரங்கள், கடைசியாக அவர் சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்து அவர் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து ஜீவனுள்ள தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்க போகிறார் என்ற அந்த நிகழ்வை அவர் பார்த்து
அவருடைய மனக்கண்களிலே அவருடைய ஞானத்தினாலே பார்த்து அவர் தன்னுடைய குமாரன் மேல் அதிகம் பிரியம் வைத்தார். அந்த குமாரனிடத்தில் வைத்த பிரியம் மனிதர்கள் மேல் பிரியமாய் உண்டாயிற்று. பிரியமானவர்களே, நம்முடைய உலக வாழ்க்கையில் பாருங்கள், தகப்பனுக்கோ தாய்க்கோ பிரியமான பிள்ளைகள் இருந்தால், தன்னுடைய சொல்படி கேட்டு தன்னுடைய ரூபமாய் பிறந்து தம்முடைய நல் குணங்களை ஒரு பிள்ளை கொண்டிருக்குமானால் எவ்வளவு பிரியம் அந்த பிள்ளையிடத்தில் வைப்பார்கள். நாம் கண்ணார கண்டிருக்கிறோம். எத்தனையோ குடும்பங்களிலே விலை உயர்ந்த பொருள்களை கொடுப்பார்கள், பிரியமானவைகளை செய்வார்கள், அவர் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள், எல்லா நன்மைகளையும் அவர்களுக்கு கொடுப்பார்கள். அதுதான் பிரியம். ஆனால் அநேக பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், உலக வாழ்க்கைக்கு நேராக அவர்களை வளர்த்தும்படி தங்களுடைய பிரியத்தை வைக்கிறார்கள். ஒரு சிலர் மட்டுமே தங்களுடைய பிரியமான பிள்ளைகள் ஒழுங்காக வாழ வேண்டும், சமாதானத்தோடு வாழ வேண்டும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையை பின்பற்ற வேண்டும், கர்த்தருக்குள் நல் மனசாட்சியோடு வாழ வேண்டும், திருப்தியோடு வாழ வேண்டும், கர்த்தருக்கு ஏற்றபடி வாழ்ந்து அவருடைய சபையில் அங்கத்தினராக வாழ்ந்து மோட்சலோகத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லி அந்த பிள்ளை மேல் பிரியம் வைத்து எல்லா நல்லொழுக்கத்தோடும் அந்த பிள்ளையை வழிநடத்துகிறார்கள், கண்டிக்கிறார்கள், பிரியம் வைக்கும் பொழுது பிரியம் வைக்கிறார்கள், வார்த்தையை சொல்லிக் கொடுக்கிறார்கள், வழியை காட்டி கொடுக்கிறார்கள், நெறிமுறைகளை படித்து கொடுக்கிறார், உலகத்தில் எப்படி அன்பாய் வாழ வேண்டும், தான தர்மங்களை செய்ய வேண்டும், நன்மையை செய்ய வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி கற்பித்து கொடுத்து அவர்கள் மேல் பிரியம் வைக்கிறார்கள். அதுதான் பிரியம். பிரியமானவர்களே, ஏதோ வாழ வேண்டும், உயர்ந்த படிப்பு படிக்க வேண்டும், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க வேண்டும், இந்த உலகில் பெரியவனாக வாழ வேண்டும் என்று சொல்வதல்ல. திருப்தி உள்ள வாழ்க்கை, சமாதானமான வாழ்க்கை, நல் வாழ்க்கை, நல் ஒழுக்கம், இவைகள்தான் ஒரு மனிதனுக்கு கிடைத்த பெரிய பரிசு. தேவன் தம்முடைய குமாரன் மூலமாக அதை நமக்கு கொடுத்திருக்கிறார். பாருங்கள், நாம் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் நமக்கு பிரியம் வைக்கும் பொழுது எவ்வளவு நன்மையை செய்கிறார்கள். நல்ல காணும் பொழுதெல்லாம் அந்த அன்பினால் வாழ்த்துகிறார்கள், வாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். நம்மை பார்த்து நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்குள் கட்டப்பட்டு உயர்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார்கள், இரவும் பகலும் ஜெபிக்கிறார்கள். அதுதான் பிரியம். பிரியமானவர்களே, ஒருவன் நல்வழியில் நடந்து இயேசுக்குள்ளாய் கட்டப்பட்டு அந்த நித்திய ஜீவன் அடைய வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. வேதாகமத்தில் ஒரு காரியத்தை பார்க்கிறோம். எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. காலேபும் யோசுவாவும் சொல்லுகிறார்கள், கர்த்தர் நம்ம மேல் பிரியமாயிருந்தால் அந்த நல்ல தேசத்திற்கு, அந்த தேசத்திற்கு நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நமக்கு கொடுப்பா என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். கலகக்காரராகி ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே காலேபும் யோசுவாவும் ஒரு விசேஷித்தவர்களாயிருந்தார்கள். யோசுவா ஆசாரிப்பு கூடாரத்திலே யாத்திராகம் 33:11 சொன்னது போல அதில் சொன்னது போல ஆசாரிப்பு கூடார வாசலிலே இருந்தான், தேவ பிரசன்னத்திலே இருந்தான். வேதம் சொல்லுகிறது, இரவும் பகலும், சங்கீதம் 1:2 இரவும் பகலும் வேதத்தில், இரவும் பகலும் வேதத்திலே பிரியமாய்ந்து அவருடைய அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி யோசுவா அப்படித்தான் பிரியாமல் இருந்தான். காலேபுக்கு விசேஷித்த ஆவி இருந்தது. தேவன் சொல்லுகிறார், அவன் என்னை உத்தமமாய் பின்பற்றினான் என்று சொல்லி. அவர்களுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. ஆபிரகாம் ஈசாக்குக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார் என்று சொல்லி விசுவாசித்தார்கள். ஆகவேதான் கலகக்காரரிடத்தை சொல்லுகிறார், ஜனங்களிடத்தை சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், தேவன் நம்மோடு இருக்கிறார், அவர் பிரியமாயிருப்பார், பிரியமாயிருந்தால் நம்ம இந்த தேசத்திற்கு கொண்டு செல்வார் என்று தைரியப்படுத்துகிறார்கள். ஆனால் அந்த ஜனங்களோ அவர்களை கல்லறிய வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். அந்த 7ஆம் அதிகாரத்திலே பார்ப்போமானால் துர்ச்செய்தி, அதுக்கு 6ஆம் அதிகாரம் பிற்பகுதியே துர்ச்செய்தி பரப்பப்பட்டது. அந்த தேசத்தை சுற்றி வந்தவர்கள் இவர்கள் பயப்படுகிறார்கள். ஏனோக்கியருடைய குமாரரை பார்த்து பயப்படுகிறார்கள், ராட்சதர்களை பார்த்து பயப்படுகிறார்கள், இரவு முழுவதும் புலம்புகிறார்கள், அழுது கண்ணீர் வடிக்கிறார்கள். ஏன்? தங்களுடைய பிள்ளைகளை அந்த ஜனங்கள் அழித்து போடுவார்கள், எங்களை கொண்டு போடுவார்கள், எங்களுடைய மனைவிமார்களை கொண்டு போடுவார்கள், இந்த வனாந்தரத்தில் எங்களுடைய பிரேதங்கள் விழும் என்று சொல்லி தேவன் மேல் விசுவாசம் இல்லாமல் நம்பிக்கையற்றவர்களாக அவர்கள் கூக்குரல் இடுகிறார்கள்.
எகிப்துக்கு திரும்பி போவோம் என்று சொல்லுகிறார்கள். எகிப்தில் உள்ள அவர்கள் சாப்பிட்ட உணவு, அவர்கள் இச்சித்த உணவை அவர்கள் சாப்பிட வேண்டும் என்று விரும்பி விட்டார்கள். இங்கே மன்னாவை சாப்பிட்டு அவர்களுக்கு சலித்து விட்டது. ஆகவே மறுபடியும் தங்களுடைய பாவ வாழ்க்கைக்கு செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் காலேபும் யோசுவாவுமோ அவர்கள் தேவன் நம்மேல் பிரியமாய் இருக்கிறார், பிரியமாய் இருந்தால் அந்த நல்ல தேசத்திற்கு கொண்டு செல்வார் என்று சொல்லி ஆணித்தரமாய் சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, சங்கீதம் 41:11 விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நம்மேல் பிரியமாய் இருந்தால் சத்துருக்கள் நம்மை மேற்கொள்வதில்லை. நீதிமொழிகள் 16:7 சொல்லுகிறது, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் உன்னுடைய சத்துருக்களும் உன்னோடு சமாதானமாவார்கள், ஒப்புரவாவார்கள், சமாதானம் செய்வார்கள் சத்துருக்கள். கர்த்தர் நீதி மேல் பிரியப்படுகிறவர், நீதிமான்கள் மேல் பிரியமைக்கிறவர், செமையானவனை நோக்குகிறவர். அவர் விசாலமான இடத்திலே நம்மை நிறுத்தி நம்மேல் பிரியமாய் இருக்கிறபடினால் நம்மை தப்புவிப்பார் என்று சொல்லி சங்கீதம் 18:19 பார்க்கிறோம். அவர் தப்புவிக்கிற தேவன், அவர் நமக்கு சமாதானத்தை தருகிற தேவன். நம் மேல் பிரியமாய் இருந்தால் திருப்தியை தருவார், அனுகிரகத்தை தருவார், ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார். பிரியமானவர்களே, ஒரு விசை சிந்தித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே எதை இழந்து நிற்கிறோம்? சமாதானத்தை இழந்து நிற்கிறோமா? அனுபவிக்கிற அனுகிரகத்தை இழந்து நிற்கிறோமா? எல்லாம் இருக்கும், ஆனால் அனுபவிக்கிற அனுகிரகம் நமக்கு வருவதில்லை. தேவன் கொடுத்தால் ஒளி அந்த அனுகிரகம் வருவதில்லை. மூட்டையாக வீட்டில் பணம், ஆனால் பிள்ளைகளுக்கு ஒன்றும் வாங்கி கொடுப்பதில்லை, மனைவிக்கு ஒன்றும் வாங்கி கொடுப்பதில்லை. கவுண்டிங் எவ்வளவு இருக்கிறது, ஒவ்வொரு நாளும் எவ்வளவு இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் அதை பார்த்து கொண்டே இருப்பார்கள். அனுகிரகம் வேண்டும் பிரியமானவர்களே, திருப்தி வேண்டும். எல்லாவற்றிலும் மேலான ஒரு தேவன் நம்மேல் பிரியம் வைத்தால் நமக்கு சமாதானத்தை தருவார், திருப்தியை தருவார், பாவத்தை மேற்கொள்ளும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை தருவார். எனக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் என்ன குறைவு இருக்கிறது? வெற்றி இல்லையா? ஞானம் இல்லையா? சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்த தேவன் நமக்கு ஞானத்தை தருவார். பாதுகாப்பு இல்லையா? தாவீதுக்கு பாதுகாப்பை கொடுத்த தேவன் நமக்கு பாதுகாவலை தருவார். நோயா? எசேக்கியாவுக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்த தேவன் உனக்கும் செய்வார். சத்துருக்களிலிருந்து உன்னை விடுவிப்பார், ஒப்புரவாகும் பண்ணுவார். சவுல் கடைசியாக 1 சாமுவேல் 26 கடைசியிலே சவுல் தாவீதோடு ஒப்புரவானா. அதுதான் பாக்கியம் பிரியமானவர்களே. இன்று நீங்கள் உங்களை சிந்தித்து பாருங்கள். எந்த பகுதியிலே நீங்கள் துளிர்விடாமல் இருக்கிறீர்களோ, உன் சுகவாழ்வு துளிர்க்கும் என்று ஏசாயா 58:8 சொன்னபடி உன் வாழ்வு சுகவாழ்வு துளிர்க்க வேண்டும் என்றால் தேவன் மேல் நீ பிரியம் வைத்து அவருடைய கற்பனைகள் வழியாய் நடக்க வேண்டும். தேவனும் மேல் பிரியம் வைக்க வேண்டும். அவர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்மேல் பிரியமாயிருப்பார், உன்னை அந்த நல்ல தேசத்திற்கு அழைத்து செல்வார். அப்படிதான் யோசுவாவையும் காலேபையும் அந்த நல்ல தேசத்திற்கு அழைத்து சென்றார். அப்படியே உன்னையும் அழைத்து செல்வார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். கண்களை மூடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தை நோக்கி பார்ப்போம். நம்மேல் பிரியம் வைத்திருக்கிற தேவன் நமக்கென்று பெரிய காரியங்களை செய்வார். அவர் நம்மோடு இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். பிரியமானவர்களே, ஒரு வினாடி அவரை நாம் உற்று பார்ப்போம். அவர் நம்மேல் பிரியம் வைத்திருக்கிறபடியினால் நம்மை பகைக்கிறவர்களும் வந்து நம்மோடு சமாதானம் ஆகும்படி செய்வார். அவர்களாக வந்து பேசுவார்கள். நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே சுற்றிலும் உங்களுக்கு விரோதமாய் கரங்களை உயர்த்தி இருக்கிறார்களே, அவருடைய கரங்கள் தாழ்ந்து போவதற்காக ஸ்தோத்தரிக்கிறேன். அது மாத்திரமல்ல, அவருடைய இருதயத்தை தேவன் நீர்க்கால்களைப் போல திருப்பி உங்களிடத்தில் கொண்டு வரப்போவதற்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நன்றி இயேசு சுவாமி. சத்துருக்கள் என் மேல் ஜெயம் கொள்ளாதபடியினாலே கர்த்தர் என் மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி தகப்பனே, சத்ருவின் கரங்களுக்கு உடைய பிள்ளைகளை நீங்களாக்குகிறபடினால் சோத்திரம். சத்ரு போட்ட வியாதிகளுக்கு நீங்களாக்குகிறபடினால் சோத்திரம். சத்ரு கொண்டு வந்திருக்கிற வேதனை நிறைந்த சூழ்நிலையிலிருந்து, கடன் பாரங்களிலிருந்து கர்த்தர் விடுதலை செய்ய போகிறபடினால் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நன்றியோடு தம்மை துதிக்கிறேன், நன்றியோடு தம்மை துதிக்கிறேன். அப்பா, இனி யாரிடம் கேட்பது? இனி கேட்பதற்கு யாரும் இல்லை என்ற சூழ்நிலையில் இருக்கிறவர்களுக்கு கர்த்தரே தகப்பனே, அப்பா, எங்களுக்காக ஜீவனை கொடுத்த என் தேவனே அவர்களை சந்திக்க போவதற்காக நன்றியோடு தம்மை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. தகப்பனே, சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிறவர்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். செய்யாத தவறுக்காக சிறையில் வாடுகிறவர்கள் மேல் தகப்பனே, எப்படி நீ
தானியேல் மேல் பிரியம் வைத்தீரோ அப்படி பிரியம் வைத்து சிறையிருப்பிலிருந்து திருப்பி உயர்த்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. யோசேப்பின் மேல் பிரியம் வைத்து சிறையிருப்பிலிருந்து தேவன் திருப்பி கொண்டு வந்தது போல, திருப்புவது மாத்திரமல்ல அவர்களை உயர்த்தினது போல உயர்த்த போவதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கிறேன். அந்த குடும்பங்களை கர்த்தர் சந்திக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you.